அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றம் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவன் 14 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 14 நாட்களுக்கு பிறகு போலீஸ் தேடுதல் வேட்டையில் குற்றவாளி பிடிபட்டார். இந்த நிலையில் குற்றவாளியை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 19 மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு பின்னர் தற்பொழுது அந்த குற்றவாளியை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் காட்சி இங்கு நாம் காண்கிறோம். அவர் நீதிமன்றத்துக்கு, அதாவது திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்படுகிறார். பின்னர் போலீஸ் கஸ்டடி, அதாவது விசாரணையை போலீஸ் தொடர உள்ளதால் அந்த போலீஸ் கஸ்டடியானது அங்கிருந்து எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த குற்றவாளி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். பிரபு, தொடர்ந்து இதற்கு பிறகாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது, அது குறித்தான விவரம். முதலில் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்படுகிறார். பின்னர் சிறையில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அங்கிருந்து போலீஸ் கஸ்டடி, அதாவது போலீஸ் காவல் கேட்டு குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் மற்றொரு தகவலாக, அதாவது குற்றம் நடைபெற்ற சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அந்த குற்றவாளியை கொண்டு சென்று அங்கிருந்து அந்த வீடியோ பதிவு செய்து குற்றவாளியிடம் வாக்குமூலம் பெற்று வீடியோ பதிவு செய்து பின்னரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் 2 விதமான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்கள், அதாவது ரகசியமாக காக்கப்படுகிறது. தற்பொழுது குற்றவாளி அழைத்து வரும்போது கூட அவரது முகத்தில் முகமுடி அணிந்தவாறே காவல்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன், அதாவது மீடியா குழுவினர் யாரும் வீடியோ எடுக்காதபடி ஒரு அரணை அமைத்து அவரின் முகத்தை கருப்பு துணியால் மூடிய பின்னரே அழைத்து வரும் காட்சியானது நாம் காண முடிகிறது. எனவே காவல்துறையினர் இது போன்ற குற்றவாளிகளை அழைத்து செல்லும் போது பொதுமக்களுக்கு அந்த முகத்தினை காட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இந்த பாலியல் குற்றவாளியை இவ்வளவு பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டிய காரணம் என்ன? இவர் ஒருவேளை இவர் பிணையில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு 1 வருட காலத்துக்கு பின்னர் இவர் பிணையில் வெளிவந்தாலும் இவரின் முகத்தை பார்த்தாவது குற்றவாளி என பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் குற்றவாளியின் முகத்தை காட்ட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2 விதமான தகவல்கள், அதாவது நேரடியாக நீதிமன்றம் செல்வதற்கும் வாய்ப்புள்ளதாகவும் குற்றவாளி, அதாவது குற்றம் நடைபெற்ற அந்த விசாரணை மேற்கொண்டு வீடியோ பதிவு செய்த பின்னர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் வாய்ப்பும் உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் 2 விதமாக தெரிவிக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் ரயில்வே நிலையம் அருகே கடந்த 12ஆம் தேதி பள்ளி சிறுமி தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அதாவது ஒரு குற்றவாளியால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் அந்த பெற்றோரின் உறவினர்கள், அதாவது சிறுமியின் உறவினர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் அதனை கைப்பற்றி குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்காக 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள், அதாவது 5 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தீவிரமாக தேடப்பட்டனர். இந்த குற்றவாளி மேலும், அதாவது ரயில் நிலையத்தில், பேருந்து நிலையங்களில் பொதுமக்களின் உதவி கேட்டு அங்கு அதாவது குற்றவாளியின் புகைப்படத்தை ஒட்டி பொதுமக்களிடமும் காவல்துறை உதவி கேட்டது. குறிப்பாக சுமார் 5 லட்சம் இந்த குற்றவாளி குறித்து தகவல் தெரிவித்தால் 5 லட்சம் நன்மதிப்பு தரப்படும் எனவும் குற்றவாளி குறித்து தகவல் தெரிவிப்பவரின்
அதாவது ரகசியம் காக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று அதாவது 14 நாட்கள் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் நேற்று ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில்வே நிலையத்தில் வைத்து அந்த குற்றவாளியை காவல்துறையினர் அதாவது தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். நேரடியாக கைது செய்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றால் அங்கு அசம்பாவிதம் அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும் என்பதால் அதாவது கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட குற்றவாளி அங்கு 19 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் அவர் குறித்த ரகசியங்கள் காக்கப்படும் நிலையில் அவர் ஒரிசாவை சேர்ந்தவர் எனவும் சூலூர்பேட்டை அருகே உள்ள தாபாவில் ஊழியராக பணியாற்றிய நிலையில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக ரயிலில் பயணம் செய்து இது போன்ற கூறப்படுகிறது. மேலும் இந்த 19 மணி நேர விசாரணைக்கு பின்னர் தற்பொழுது காவல்துறையினர் நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற அதாவது ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள மாந்தோப்பு பகுதியில் இந்த வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றது. அந்த இடத்திற்கு குற்றவாளியை கொண்டு சென்று அங்கு வீடியோ பதிவு அதாவது குற்றவாளியிடம் வாக்குமூலம் பெற்று வீடியோ பதிவு செய்து அங்கிருந்து நேரடியாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் பின்னர் அவர் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அங்க நீதிபதி முன் ஆஜர்படுத்திய பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டும் அந்த குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொள்ள ஏதுவாக போலீஸ் கஸ்டடி எடுக்க உள்ளதாகவும் இங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தற்பொழுது அந்த குற்றவாளி அதாவது கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் 19 மணி நேரம் தீவிர விசாரணை மேற்கொண்ட பின் அந்த குற்றவாளியிடம் விசாரணை நிறைவடைந்தது. தற்பொழுது நிறைவடைந்த நிலையில் அவர் ஆரம்பாக்கம் குற்ற சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக அந்த மாந்தோப்பு பகுதிக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு.